நான் ஆக்சுவலாக எல்லார பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய இருக்குது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு எபிசோடாக வச்சுருக்கேன். இங்கே மற்றவங்கெல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால் நான் ரெண்டு வரியாவது பேசிடுறேன். அண்ட் அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடில் தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்கார். என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சுருவார். அவர் ஆனால் அப்புறமா ஒரு கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்கள் படத்தில் பார்க்குறது நடிப்பு இல்லை, உண்மையாக அவருக்கு என் மேலே இருக்கிற கேர், எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும், அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார். அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் மேம், உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் நிறையா இருக்குது. எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்சில் பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி. உங்களோட ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சுடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளாக. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில், அதில் நான் ரொம்ப ஹாப்பி.